வீடியோ பத்திரிகை வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கிள் எஃபெக்ட் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு சைக்கிள் எஃபெக்ட் தான் பார்க்க போறோம். ஸோ ஒரு ஆண் உங்களுக்கு முத்தம் கொடுக்குறாங்கன்னா அவங்க உண்மையா விரும்புறாங்களா இல்ல காமத்துக்காக விரும்புறாங்களா, எப்படிப்பட்ட தாட்ல உங்களை விரும்புறாங்கன்றத பத்தி இன்னைக்கு ஃபுல் டீட்டெயில பார்க்க போறோம். அண்ட் இன்னொரு விஷயம், நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க எதுக்காக இதை பேசி போறீங்க, நீங்க வந்து பேசாம வெறும் சாங் மட்டும் போடுற மாதிரி போடலாமே, ஏன் 2 வீடியோவை கன்வெர்ட் பண்ணி போடுறீங்க அப்படின்னு நிறைய கேள்வி வைக்கிறீங்க. சிம்பிளான ஒரு விஷயம் தான். சாங் வச்சு போட்டா கண்டிப்பா நீங்க படிச்சு புரிஞ்சுப்பீங்க. பட் சில பேர் பாத்தீங்கன்னா அதை புரிஞ்சுக்க முடியாம, அதாவது அவங்க படிக்கக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்க முடியாம இருப்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இதெல்லாம் வாய்ஸ் வச்சு கிளியரா சொல்லும் போது நிறைய பேருக்கு இன்னும் இம்பார்ட்டன்டான விஷயங்கள் தெளிவா புரியும். இது இப்படிதானா, இது இப்படிதானா, குழப்பம் இல்லாம புரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால நம்ம வீடியோவை வாய்ஸ் கொடுத்தும் பேசுறோம், சாங் வச்சும் போடுறோம். ஸோ உங்களுக்கு எது விருப்பம் இருக்கோ அதை நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு விருப்பம் இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ கைஸ், இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். ஒரு ஆண் பொது இடம் என்று கூட பார்க்காமல் உங்களுடைய உதட்டோடு உதட வைத்து முத்தம் கொடுத்தால் அதில் முழுக்க முழுக்க காமம் மட்டுமே இருக்கும். அது மட்டுமல்ல, அவர்களிடம் உண்மையான காதல் என்பது இருக்கவே இருக்காது. ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய நீங்க, லவ் பண்ணக்கூடிய நீங்க 16 வயசுல லவ் பண்ணாலும் சரி, 25 வயசுல லவ் பண்ணாலும் சரிங்க, லவ் பண்றீங்க. ஆனா உங்களை பப்ளிக் பிளேஸ்ல வச்சு உங்களுக்கு உதட வச்சு ஒரு ஆண் முத்தம் கொடுக்குறான் அப்படின்னா அவங்க கிட்ட ஒரு உண்மையான காதல் இருக்குமா? நிச்சயமா கிடையாது. ஏன்னா என்னைக்குமே ஒரு உண்மையான காதல் இருக்கும்போது எல்லோரும் இருப்பாங்க, எல்லோரும் கண் முன்னாடியும் நமக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை இந்த மாதிரி விஷயத்துக்காக யூஸ் பண்ணிக்கிறதா அப்படின்ற மாதிரியும், அண்ட் எல்லோரும் பார்த்துருவாங்களே, பார்த்தா அந்த பொண்ணை தப்பா நினைப்பாங்களே, நம்மளை தப்பா நினைச்சா பரவாயில்லன்னு நினைப்பாங்க ஆண்களை பொறுத்த வரைக்கும். ஆனா ஒரு பொண்ணை தப்பா நினைக்கணும் அப்படின்றத எனக்குமே ஏற்றுக்க மாட்டாங்க. உண்மையை சொன்னா லைஃப்ல கல்யாணத்துக்கு அப்புறம் கூட பாத்தீங்கன்னா தப்ப தாமலை போட்டுப்பாங்க, ஆனா தன்னுடைய மனைவி மேல எனக்குமே போட விட மாட்டாங்க உண்மையான அன்பு இருந்துச்சுன்னா. ஸோ அப்படிப்பட்ட விஷயத்த ஒரு ஆண் பண்றாங்கன்னா அந்த இடத்துல உண்மையான அன்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சத்தியமா 1% கூட இருக்காதுங்க, புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆண் சுற்றி ஆட்கள் இருக்கும்போது அவர்களை பற்றி கவலைப்படாமல் உங்களை இறுக்கமாக கட்டிப்பிடிப்பது, முத்தம் கொடுப்பது என்று இருப்பது செய்யும் ஆண்களை உங்களை உண்மையாக விரும்பவில்லை என்றுதான் அர்த்தம். பாத்தீங்கன்னா சுத்தி ஆட்களா இருக்காங்கப்பா, ஒரு பஸ் ஸ்டாண்டா இருக்கலாம், இல்ல நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிருக்கீங்க, தேட்டர் ஏதோ ஒரு இடத்துல போயிருக்கீங்க, சுத்தி ஆட்கள் இருக்காங்கன்றது உங்களுக்கும் தெரியுது, அவங்களுக்கும் தெரியுது. பட் அந்த இடத்துல உங்களை இறுக்கமா கட்டிப்பிடிக்கிறது, உங்களுக்கு முத்தம் கொடுக்கறதுன்னு பண்ணக்கூடிய விஷயம் ஒரு உண்மையான காதலா இருக்கவே இருப்பாது. நிறைய பேர் சொல்லலாம். இதுல நம்ம கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, எங்க இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் தாங்க, இதெல்லாம் இப்ப நார்மல். எப்படி எனக்கு புரியல. எல்லாரும் இருக்கும்போது நம்ம பிரைவேசில பண்ணக்கூடிய விஷயத்த பப்ளிக் பிளேஸ்ல பண்றது நார்மல் ஆயிடுச்சா? ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள் உங்க லைஃப்ல பண்றாங்கன்னா உங்களுக்கு அது நார்மலா இருக்கலாம். பட் இது வந்து எப்படின்னா, இது பாக்குற பார்வை அப்படின்றது இருக்கு பாத்தீங்களா? ஸோ அது வந்து நார்மலான ஒரு விஷயமே கிடையாது. உங்களுக்கு வந்து நார்மலா இருக்கலாம், ஏன்னா உங்களுடைய தாட் அந்த மாதிரி. ஆனா மத்த பொண்ணுங்க அப்படி இருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. அவங்களுக்கு இது தப்பாதான் இருக்கும் எப்போதும். நீங்கள் தனிமையில் இருக்கும்போது ஒரு ஆண் உங்களுடைய இடுப்பில் முத்தம் கொடுத்தால் அந்த இடத்தில் காதலும் இருக்கும், முக்கியமாக காமமும் இருக்கும். இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது நீங்க தனியா இருக்கும்போது நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம், அது உங்களுடைய தாட், உங்களுடைய பிரைவசி பற்றின விஷயங்கள். ஆனா அது பப்ளிக் பிளேஸ்ல பண்ணக்கூடியது தப்பு தான். அது தப்பு தான் முழுக்க முழுக்க. பட் உங்களுக்கு பிடிச்சவங்க நீங்க தனிமையா இருக்கும்போது உங்களுக்கு முத்தம் கொடுக்குறாங்க அப்படின்ற போது, இருப்பை பிடிக்கிறாங்கன்ற போது, இருப்பில் முத்தம் கொடுக்காங்கன்ற போது, இதுல லவ்வும் இருக்கும். அதை விட தாண்டி அதிகமானது காமமும் இருக்கதான் செய்யும். இதுல காமம் இல்லைங்க, முழுக்க முழுக்க காதல் தான் சொல்ல முடியாது. ஏன்னா காமம் வரும்போது மட்டும்தான் இப்படிப்பட்ட விஷயங்களை பண்ணுவாங்க ஆண்கள். ஸோ உங்க லைஃப்ல நீங்க விரும்பக்கூடிய ஆண்கள் இந்த ஒரு விஷயத்த எந்த இடத்துல வச்சு பண்றாங்கன்னு பாருங்க. பிரைவேஸ்ல வச்சு பண்ணிட்டாங்க, தனியாக தான் இருக்கும்போது பண்ணாங்கன்னா பிரச்சனை கிடையாது. பட் பப்ளிக் பிளேஸ்ல பண்றாங்கன்னா அவங்க உங்களை அந்த இடத்துல மானபங்கம் படுத்துறாங்கன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். பெண்களாகிய நீங்கள் காதலித்த சில நாட்களுக்குள் உங்களிடம் நேரில் சந்திக்கவா என்று அழைத்து முத்தம் கொடுப்பது, தொடக்கூடாத இடத்தில் தொடுவது என்று இருந்தால் அந்த ஆள் முழுக்க முழுக்க உங்கள் உடம்பை தான் காதலிக்கிறார். நீங்க லவ் பண்றீங்க, லவ் பண்ணிட்டு நம்ம நேர்ல ஒரு நாள் மீட் பண்ணலாம்னு சொல்றாங்க, நீங்களும் ஓகேன்றீங்க, மீட் பண்றீங்க. ஃபைனலி மீட் பண்ற நேரத்துல ஒரு ஆண், நீங்க சிம்பிளா சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பையனை பார்க்க போகுது, நமக்கு ஒரு பொண்ணை பார்க்கும்போது என்ன நடக்கும்? சிம்பிளா சொல்லணும்னா, அவங்க நம்ம பாக்குறோமா, அவங்களுடைய கையில் இருக்கும் அப்படின்னு தோணும், அவங்களுடைய கண்ணை பார்த்துக்கிட்டே இருக்குன்னு தோணும், அவங்க கூட நிறைய பேசணும்னு தோணும், நிறைய இடத்த சுத்தி பார்க்கணும்னு தான் தோணுமே தவிர அவங்க உடம்ப எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு தோணுது, அவங்க உடம்ப தொட்டு பார்க்கணும்னு தோணுதுலாம் தோணாது ஒரு உண்மையா விரும்பக்கூடிய ஆணுக்கு. ஸோ இதில் நிறைய பேர் இதுல சொல்லக்கூடிய விஷயமும் ஏற்கனவே இந்த ஒரு பதிவு போட்டிருந்தோம், அதை சொன்னாங்க இதெல்லாம் நார்மலான விஷயங்க, இதெல்லாம் இப்ப ரத்தமா நடக்குது, இது வந்து எப்படிங்க நீங்க தப்பா சொல்லுவீங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. எனக்கு புரியல சத்தியமா. ஏன்னா இது வந்து தப்பான ஒரு விஷயம் தாங்க. ஒரு பையன் உங்களை பண்றாங்க அப்படின்ற போது உங்களுக்கு ஓகேனா ஓகே, எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் இது வந்து மற்றவங்களுடைய பொண்ணுங்களுடைய லைஃபை ஸ்பாயில் பண்றதா இருக்கல, ஏன்னா அவங்க உண்மையா விரும்பியிருப்பாங்கல்ல, அவங்களுடைய லைஃபையும் இது ஸ்பாயில் பண்ணிடக்கூடாதுன்றதை நான் இங்க பேசுறேன். ஸோ உங்களுக்கு ஓகேனா ஓகே, எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் உண்மையா விரும்பக்கூடிய அந்த பொண்ணோட லைஃப்ல இது கெட்டதா இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த விஷயங்களை சொல்றோம். ஸோ உங்க லைஃப்ல இது இருக்கான்றதை பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பெக்ட் ஆயிக்கோங்க.
நீங்கள் பொது வேளையில் இருக்கிறீர்கள், ஆனால் அங்கு ஆள் இல்லாத நேரத்தில் அந்த ஆண் உங்களுடைய உடம்பில் நெஞ்சு இடுப்பு பகுதி என்று அந்த இடத்தில் இப்படி செய்தால் அந்த ஆணுக்கு உங்கள் மீது உண்மையான அன்பே காதலோ இருக்காது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்ததான், பொது வெளியில பப்ளிக் பிளேஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயத்துல ஒரு பொண்ணு கூடனா இவ்வளவுதான் லிமிட்னு இருக்குது. பட் அந்த இடத்துல வந்து ஒரு பொண்ணோட நெஞ்சை பிடிக்கிறது, ஒரு இடுப்பு பிடிக்கிறதுன்னு அநாகரிகமான விஷயங்களை பண்ணும்போது அது முழுக்க முழுக்க அந்த பையனுடைய காமங்களை தானே கொடுக்குதுங்க. நீங்களே சிம்பிளா யோசிச்சு பாருங்க, அது முழுக்க முழுக்க அப்படிப்பட்ட விஷயங்களா கொடுக்கும். அண்ட் இன்னொரு விஷயத்தையும் இங்க சொல்லிக்கிற விரும்புறேன், இந்த இடத்துல இதை பண்றாங்க அப்படின்றதுக்காக அவங்க முழுக்க முழுக்க காதலே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. வயசு கொலருன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுலயும் இந்த விஷயம் நடக்கும். அவங்களுக்கு உங்க மேல அன்பு இருக்கும், காதல் இருக்கும். பட் அதையும் தாண்டி அந்த இடத்துல வெளிப்படக்கூடிய விஷயங்கள் இருக்கதான் செய்யுது. ஆனா அதுக்குன்னு அந்த இடத்துல உண்மையான காதல் தான், உயிர்ப்பியான காதல் தான் கிடையாதுங்க. ஃபேக்கான விஷயங்களும் இருக்கு. நான் சிம்பிளா சொல்றேன், இந்த விஷயங்கள் இருந்தாலும் பரவாயில்லைங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஓகே, உங்களுடைய விஷயம் தான். பட் ஒரு விஷயத்த என்னைக்குமே நீங்க கன்சிடர் பண்ணி தான் பார்க்கணும். மற்றவங்க ஆள் இருக்கிறாங்க, எல்லோரும் பாக்குறாங்கன்னு தெரிஞ்சும் ஒரு ஆண் உங்களை தப்பா அந்த இடத்துல இது பண்றாங்க அப்படின்ற போது அது தப்பு தான். நீங்க 2 பேரும் தனியா இருக்கீங்க, உங்களை யாருமே பார்க்கல, யாருமே பார்க்கறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை அப்படின்ற போது உங்களுடைய விருப்பம் தான். உங்களுக்கு ஓகேனா, அந்த ஆணுக்கு ஓகேனா உங்களுடைய லைஃப்ல நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம். பட் எல்லாரும் பார்க்கக்கூடிய இடங்கள்ல பண்ணக்கூடிய விஷயங்கிறது தப்பு. அண்ட் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன், பப்ளிக் பிளேஸ்ல பண்றது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். பட் ஒரு சில விஷயங்கள் ஒரு சில இடங்கள்ல பண்ணிதான் செய்றீங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தினால உங்களுக்கு ஓகேனா அது உண்மையான காதல் தான் சொல்ல முடியும் தவிர அது சரின்னு நான் சொல்ல வரல. சரிங்களா? சரி, இந்த ஒரு வீடியோ அவ்வளவுதான். உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், பிடிக்காம இருந்திருக்கலாம். சில பேருக்கு என்னடா இது இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் தோணலாம். பட் நிஜம் இதுதான். எனக்குமே ஒரு பையன் பப்ளிக் பிளேஸ் வச்சு இப்படிப்பட்ட விஷயங்களை பண்றாங்கன்னா தவிர்த்து வருது நல்லது. அண்ட் இதோட செகண்ட் பார்ட் வீடியோ கண்டினியூ இருக்கு. ஸோ அதையும் அடுத்த வீடியோல பாருங்க. அதுக்கு மட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீதோடா, பை பாய்.